ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து 2025க்கான பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மோர் தென் 200 பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாலும் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தட் மீன்ஸ் ஜூன் அந்த வீக்ஸ் தான், ஒரு 2 days தான் ஆகுது மேக்ஸிமம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் தென் எத்தனை ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன இனிஷியேட்டிவாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த லெட்டர், தட் மீன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து போன வருஷமே வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா ஜோனுக்கும் வந்து இப்போ ரயில்வேயில் வந்து சென்னை ஜோன் இருக்குது, பெங்களூரு, மும்பை அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஒரு ஜோன் இருக்குது. எல்லா ஜோனுக்கும் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து வேக்கன்சிஸ் வந்து புல் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஜோனில் எதனா வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்ட்டு இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ரிப்ளை அனுப்பணும். எங்களுக்கு வந்து ஒரு 200 ஃபார்மசிஸ்ட் ஆர் 100 ஃபார்மசிஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க. ஃபார்மசிஸ்ட் மட்டும் இல்லை, நர்சிங், உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க வந்து எழுதி தருவாங்க. அதை பார்த்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதை வச்சு தான் வந்து இத்தனை வேகன்சிஸ் வந்து அந்த ஜோனில் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து போன வருஷமே இனிஷியேட்டிவாக ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி இந்த மந்த்து வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் வேகன்சிஸ் மாரி தான். டென்டேட்டிவ்னால் என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 பேர் தேவைப்படும் அப்படின்ட்டு எடுக்கிறது. ஆனால் இன் ஃப்யூச்சரில் வந்து 200 பேர் கூட தேவைப்படலாம். ஸோ அப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 7 ஜாப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியனு, அண்ட் தென் இசிஜி டெக்னீஷியனு, லேப் அசிஸ்டன்ஸு, நர்சிங் சூப்பரிண்டென்ட்டு, அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் வந்துச்சு பார்த்திங்களா, என்ட்ரி கிரேடு, அண்ட் தென் ரேடியோகிராஃபரு, எக்ஸ்ரே டெக்னீஷியனு, அண்ட் தென் ஹெல்த் அண்ட் மெலரியல் இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பே லெவல் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கும் அண்ட் தென் நர்சிங்க்கும் அண்ட் தென் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் பே லெவலில் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வேக்கன்சிஸ் அதிகம் பார்த்திங்கன்னா நர்சிங்க்கு தான் வந்து வேக்கன்சிஸ் அதிகம். மோர் தென் ஒரு 400 வேக்கன்சிஸ் வந்து இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ எஸ்பெஷலி ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டு எந்த ஜோன், இப்போ டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. சென்னை ஜோன் இருக்குது, பெங்களூரு, மும்பை, அதுமாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்கா. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் ஒரு ஜாப்புக்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சென்னைக்கு கொடுக்குறீங்கன்னா சென்னை மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் இது பண்ணாலும் அவங்க வந்து ஒரு ஜோனுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதில் தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போதே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த ஜோனை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அண்ட் தென் எதில் வேக்கன்சிஸ் அதிகமாக வருது, அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குது அதை பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029க்கும் 24ல் நடந்த எக்ஸாமுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸு. ஆனால் 2024க்கும் 2025ல் நடக்கிற எக்ஸாமுக்கும் அப்படியே சேம் பேட்டர்ன், சேம் சிலபஸ், அண்ட் தென் கட் ஆஃப் வந்து ஒரு +or-5 மார்க் தான் வந்து டிவியேட் ஆகும். ஸோ நீங்கள் அதை வச்சு அனலைஸ் பண்ணி அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதில் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஸோ அப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து கிரேட் லெவல் 5னா உங்களுக்கு பேசிக்காக வந்து 29,200 வந்து உங்களுக்கு சேலரி வரும். இன்னன் சேலரி வந்து மோர் தென் வந்து ஒரு 45,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிராஸ் பே இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரயில்வே வந்து இது மாதிரி வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது தான். இது வந்து நாங்கள் யாருக்கெல்லாம் காப்பி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே போர்டு சேர்மேனுக்கு அண்ட் தென் எல்லாருக்கும் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம். இதில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்து இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸு அண்ட் தென் எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் வந்து எத்தனை வேக்கன்சி வந்து பர்டிகுலராக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட் எஸ்பெஷலி ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா பே லெவல் 5 கொடுத்துறாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் வராங்க. இதில் வந்து சிஎல்டபிள்யூ, சிஆர், இசிஓஆர், இசிஆர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜோன். நம்ம வந்து எஸ்ஆர் ஜோனில் தான் வரும். சதர்ன் ரீஜன். சதர்ன் ரீஜனில் வந்து டோட்டலாக 12 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 வேக்கன்சிஸ். அதில் வந்து சதர்ன் ரீஜனுக்கு வந்து 12 வேக்கன்சிஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு எந்த இதில் அதிகம் பார்த்தீங்கன்னா சிஆர்னால் சென்ட்ரல் ரீஜன், அதுக்கு தான் வந்து மொத்தம் 15 வேக்கன்சி. செகண்ட் பார்த்தீங்கன்னா நார்த்தர்ன் ரீஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன். இதில் வந்து சதர்ன் வெஸ்ட் ரீஜன் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க, சதர்ன் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ சென்னைக்கு இன்னும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் மாதிரி தான். போன வருஷம் வந்து 20+ வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 1 இயர் கேப் தான். அது வந்து 2019 2024 20 வேக்கன்சிஸ் தான். இது வந்து ஒரு 1 இயர்லேயே வந்து 12 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கறது ரொம்ப பெருசு. இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனால் ரயில்வே சைடு வந்து ரொம்ப வந்து மந்தமாகவும் எக்ஸாம் நடத்துகிறானுங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் வேக்கன்சிஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார் பேராமெடிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ 1% வேக்கன்சிஸ் கூட வராது. ப்ரீவியஸ் இயர் அப்ளை பண்ணதுக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ண வேக்கன்சிஸ்க்கும் 1% வேக்கன்சிஸ் கூட அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து ஃபர்தராக அவங்க தான் கேர் எடுத்து இதுமாரி நிறைய வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமும் இப்போ ரயில்வே போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகுது. ப்ரீவியஸ் இயர் வந்து பேராமெடிக்ஸ் மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் இயரில் நடத்தின எல்லா ரயில்வே எக்ஸாமும் வந்து டிலேவாக தான் நடத்துனாங்க, டிலேவாக தான் எக்ஸாம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்து ரொம்ப டிலேவாச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து அவங்க ஃபர்தராக ஆக்ஷன் எடுத்து இந்த வாட்டி ரெக்டிஃபை பண்ணி ப்ரீவியஸ் இயர் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாமல் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஃபார் எஸ்எஸ்சிலாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போதே டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருவான். டேட் கொடுத்து அந்த டேட்டில் வந்து பர்டிகுலர் அதுலேருந்து ஒரு 10 days வந்து டிவேட் ஆகாமே தவிர அதுக்கப்புறம் டிவேட்டே ஆகாது. இப்போ வந்து கரண்ட்டாக எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் அதோட அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதுவும் வந்து ரேரஸ்ட் வேக்கன்சிஸ், அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் மெடிக்கல் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், கரெக்டாக சொல்ல போனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ் எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டில் மட்டும்தான் வரும். ஸோ அதோட நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆகி அப்ளிகேஷன் ஆன்லைனும் போகுது. தட் மீன்ஸ் சென்ட் ஆக போகுது. அந்த மந்த்து 23யோட முடியுது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரேரஸ்ட் ஜாப். மோஸ்ட்லி ஹிந்தி பீப்புள்ஸ் தான் வந்து அதில் செலக்ட் ஆகிறாங்க. இந்த வாட்டி தமிழ் பீப்புள்ஸ் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு என்னோடய ஒரு ஹோப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ரயில்வேஸ் வந்து எப்பயுமே 3 years ஒன்ஸ் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, பேராமெடிக்ஸு எஸ்பெஷலி. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு வருஷம் கேப்லேயே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க, சர்வே எடுத்து இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 months, வித்தின் 3 months வந்து அவங்க வந்து ஃபர்தராக இன்னும் ஆக்ஷன் எடுத்து இதோட பிடிஎஃப் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்ஆர்பியில் ஆதார் கார்டை இணைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் அப்ளை பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து லொக்கேஷன் வேறு எங்கேயோ ஆந்திரா, அப்புறமா கேரளா அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் போட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து விட்ட நோட்டிஃபிகேஷனை அடுத்த நாளே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து
சிட்டி ப்ரிஃபரன்ஸ், அதாவது சென்னை கொடுக்குறீங்கன்னா சென்னை ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இஷ்டத்துன்னு எங்கன்னா தூக்கி போடுவான். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூ. 500 கட்டுறோம், ரூ. 100 தான் எக்ஸாம் ஃபீஸு, ரூ. 400 வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரீபே பண்ணணும் அவன். ஸோ அந்த ரீபே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை வந்து இஷ்டத்துக்குன்னு எங்கன்னா தூக்கி போடுறான். ஸோ அது வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுத்த அடுத்த நாளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆதாரை வந்து கண்டிப்பாக எனக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் லொக்கேஷன் வச்சு தான் வந்து அவன் சிட்டி ப்ரிஃபரன்ஸும் வந்து கொடுப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஆதார் உங்கள் லொக்கேஷன் இருந்துச்சுன்னா சென்னையிலே வந்து போடுவான். இல்லை ஆதார் கார்டை இணைக்காமல் வேறு என்ன இது பண்ணுறீங்கன்னா அவமான இஷ்டத்துன்னு எங்கன்னா வந்து தூக்கி போடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சென்ட்ரல் அவன் தான் பார்ப்பானே தவிர, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் தான் பார்ப்பானே தவிர எஸ்பெஷலி நம்மளை மட்டும் டேக் கேர் பண்ணி அவன் வந்து நடத்த மாட்டான். ஸோ நீங்கள் தான் வந்து இனிஷியேட்டிவாக இருந்து ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து ரெகுலராக எல்லா அப்டேட்ஸும் இப்போ யூபிஎஸ்சியும் போட்டிருக்கோம், இஸ்ரோ போட்டிருக்கோம், அண்ட் தென் எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன், பாண்டிச்சேரி ஃபார்மசிஸ்ட்டை பற்றியும் போட்டிருக்கேன், எம்ஆர்பி பற்றியும் போட்டிருக்கேன், அண்ட் தென் எய்ம்ஸ் சிஆர்இ அதை பற்றியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட்டு 6 மந்தில் வந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன், அதுவும் மெயின் நோட்டிஃபிகேஷன். இதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது, ரிலீஸ் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜிப்மர் இருக்குது, அண்ட் தென் இஎஸ்ஐசி வந்து கரண்ட்டாக வாலண்டியர்ஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து இஎஸ்ஐசி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் வந்து நிறைய வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் தாட்ஸ் என்ன ஆர்ஆர்பியை பற்றி, இதை பற்றி, இந்த எக்ஸாம் பற்றி இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இதோட பிடிஎஃப் வேணும்னா இதோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து மோர் தென் ஒரு 900 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதோட பிடிஎஃப் கூட அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.